எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அதாவது இந்த பிரச்சனை ரெண்டா டிவைட் ஆயிடுச்சு. ஒருத்தனுங்க ஜாதி எதிர்த்து குரல் கொடுக்குறவங்க, இன்னொருத்தங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்க கூடாது, இந்த பொண்ணு பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றவங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே கிளாஷ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ஏன் இது ரெண்டும் டிவைட் ஆச்சு? இது ரெண்டுமே ஒரே பிரச்சனை தானே. இப்போ ஜாதி எதிர்த்து குரல் கொடுக்குறவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இந்த பொண்ணு மேல திருப்பாதீங்க, அந்த பொண்ணு என்ன சுச்சுவேஷன்ல இருந்தாலும் இல்ல வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணிருக்கலாம், நீங்க வந்து அந்த பொண்ணு மேல திருப்புறதுனால ஜாதின்ற ஒரு விஷயம் வந்து ஃபேட் ஆயிடும். சரி, பொண்ணு மேல திருப்புறதுனால ஜாதின்ற ஒரு விஷயம் ஃபேட் ஆயிடும். இது ஜாதி மேல திருப்புறதுனால இவங்க பண்ணது ஃபேட் ஆயிடும்ல. இது ஓகேவா உங்களுக்கு? அவனை மிரட்டியும் அவங்க சைட்ல இருந்து ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு போறானா, அவனுக்கு இருக்கிற தைரியம் ஏன் இந்த சைடு இல்ல? ஜாதின்ற ஒரு பிரச்சனை எவ்வளவு சீரியஸா நம்ம பாக்குறோமோ அதே அளவுக்கு சீரியஸா இந்த பிரச்சனையும் பார்க்கணும். இது வேற இது வேறலாம் இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான். உனக்கு நீதி வேணும்னா ரெண்டுத்துக்கும் குரல் கொடுக்கணும். இல்ல நான் ஒரு சைடு தான் நிப்பேன்னா நீ இன்னொரு சைடை மறைக்கணும்னு எதிர்பார்க்குற. நீ இந்த சைடு நின்னாலும் சரி, இந்த சைடு நின்னாலும் சரி, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு, என்ன பண்ணலாம்? ஏன்னா காலங்காலமா இது வந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஒரே ஸ்டோரி, ஒரே ஸ்கிரீன் பிளே, என்ன நடிக்கிறவங்க தான் மாறி இருக்காங்களே தவிர மற்ற எல்லாமே ஒண்ணுதான். இப்ப கூட வெட்டவன் வருத்தப்படுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல வெட்டவனோட ஃபேமிலி வருத்தப்படுவாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? பெருமையா சொல்லிப்பாங்க. ஸோ இதுக்கு என்னதான் பண்ணலாம்? போலீஸ் கிட்ட போய் சொல்ல போறியா? வெட்டினோட அம்மா அப்பா போலீஸ் தான், போய் சொன்னா வாயிலே வெட்டுவாங்க. வேற சட்டம், நீதி, நியாயம், ஸ்கிப், வேற உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் ரியாலிட்டி. இங்க வந்து ஜாதி இந்த காலத்துல எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த கேஸை பார்க்காதீங்க. இந்த கேஸ்ல வர நியூஸோட கமெண்ட்ஸை பாருங்க, அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, தாண்டி என்னதான் பண்ணலாம்னா எதுவுமே பண்ண முடியாது. நியாயம் கேட்க வரவங்களே நியாயத்தை புரிஞ்சிக்காம ரெண்டு தரப்பா நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல வந்து அந்த பொண்ணு மேல குத்தம் சொல்லாதீங்க, பாவம். இதை அந்த பொண்ணை கூப்பிட்டு இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பொண்ணை கூப்பிடுறாங்கப்பா பேசணும்னு சொல்லி இப்படி பண்ணிட்டாங்க, விட்டுருப்பியா? அந்த பையன் என்ன கிழிச்சான்னு கேட்டிருப்பல. அந்த பையன் வந்து இந்த சொல்லுவான், யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்றான். ஏத்துப்பியா? மாட்டல்ல. எந்த அளவுக்கு குலைக்கணுமோ அந்த அளவுக்கு குலைச்சிருப்பல. ஏன் அது ஒரு பொண்ணுன்னும் போது மட்டும் உங்களோட பார்வை அப்படியே மாறுது? இது வந்து யாரும் சொல்லியும் தப்பு இல்லை, அந்த பொண்ணை சொல்லி தப்பு இல்லை, வெட்டின அந்த பையனை சொல்லி தப்பு இல்லை, அந்த ஃபேமிலி, அந்த போலீஸ் ஃபேமிலி சொல்லியும் தப்பு இல்லை, அந்த பையனை சொல்லணும். பாய்ஸ், காதலிக்கிறீங்கன்னா உஷாரா இருந்துக்கோங்க. எந்த நேரத்துல எந்த வெட்டு விழும் தெரியல. ஒண்ணு திரும்ப வெட்டணும், முன்னாடியே சொன்ன மாதிரி அது முடியாது. இல்ல ஓடணும், முடிஞ்சா ஓடிக்க, பொழைச்சிக்க.